பஸ்மினா கோட்டோட ஷால் வந்து நேஷ்னல் அவார்டையும் பெற்றிருக்கு அப்படின்னு அது அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ஷாலோட அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான். ஆனால் நம்ம க்ளோஸாக வந்து இதை ஷூட் பண்ண முடியாதுல்ல, எல்லாத்துக்கும் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு அவங்களோட இது இருக்கும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்திருக்கிறது வந்து கனிஹாமா அப்படிங்கிற வில்லேஜுக்கு தான். இங்கே வந்து ஷால்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து இங்கே பாருங்க, இது வந்து ஷால்ஸ் ஃபேக்ட்ரிங்க. இங்கே இருந்து தான் இந்த ஷால்ஸ் எல்லாமே தயாரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹோல் ஏரியாவுக்கும் வந்து இவங்க செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் கிடையாதுங்க, அப்ராடுக்குமே இவங்க செல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதோட தான் நீங்கள் எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருந்த வீடியோ, அக்கா எங்களுக்கு இந்த ஷால் ஃபேக்ட்ரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இன்னைக்கு தான் வந்து டைம் கிடச்சிச்சு, அதோட தான் நம்ம இங்கே வந்தது. ஓகேங்க, இப்போ அவங்க கிட்ட இந்த ஷால்ஸ் எல்லாமே எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க, எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, ஷால்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு, அதே மாதிரி இந்த பஷ்மினா ஷாலில் என்ன பெனிஃபிட் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகேங்க, இந்த பிரதர் வந்து எப்படி இந்த ஷால்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். இங்கே உங்களுக்கு தெரியுதுல, இருங்க, இங்கே உங்களுக்கு தெரியுதுலங்க, இந்த கலர் கலரா எவ்வளோ அழகான த்ரெட்ஸ் அப்படின்னு பாருங்களேன். இந்த த்ரெட்ஸ் எல்லாமே இதுக்குன்னு வந்து பஷ்மினா கோட் அப்படின்னு ஒரு ஆடு இருக்காங்க, அந்த ஆட்டுல இருந்து எடுக்கக்கூடியதான். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த த்ரெட்ஸ் எல்லாமே. அப்படியே அங்க பாருங்க இந்த பிரதர் வந்து எப்படி இதை ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கையில இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் சார் வந்து சொன்னாங்க, இந்த ஃபேக்ட்ரிங்க காஷ்மீரில் இருக்கக்கூடியது 4 விதமான நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்கு அப்படின்னு. அந்த டிசைன் கூட அங்கே வச்சிருக்காங்க, நேஷனல் அவார்டு வாங்கின டிசைன். அதையும் வந்து காமிக்கிறேன். ஏன்னா ரீசனான டைம்ல அடிக்கடி எல்லாரும் கேட்டுட்டு இருந்த வீடியோ இந்த வீடியோ தான். பாருங்களேன் எப்படி வந்து ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் இதுக்காகவே படித்தவங்க. ஏன்னா எல்லா ஒர்க்கும் வந்து எல்லாரும் பண்ணிட முடியாதுல்ல, அது அதுக்குன்னு தனித்தனியான கலைஞர்கள், ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒர்க் வந்து பண்ண முடியும். சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு வீடியோவுமே நான் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவும் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிரும். இன்னைக்கு வந்து இங்கே காஷ்மீரில் வந்து ஸ்கூல் ஹாலிடே வேற. சரி, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு காலையிலே வந்தாச்சு. அழகா இருக்குல்ல, நல்ல தனித்தனியா வந்து டிசைன் போட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். அதுலயே வந்து என்னென்ன விதமான நூல்களுங்க இவங்க எப்படி லைனா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், நூல்களை லைனா வந்து அடுக்கி வச்சு. இப்ப நம்மலாம் வந்து என்ன சொல்றது, இந்த தையல் மிஷின்ல வந்து ஸ்டிச் பண்ணையில உள்ள வந்து வச்சு ஒரே ஒரு நூல் தான் போடுவோம், ஒரே ஒரு நூல் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஆனா இவங்க வரிசையா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, வரிசையா அடுக்கி வச்சு அதுல இருந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நூல் வந்து எடுக்கிறாங்க, த்ரெட், அப்புறம் அதுல இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்படி வந்து வர்றாங்க பாருங்க. லைன் ஃபார்ம் பண்ணி இவங்க தச்சுட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, நீங்களே பாருங்க இவங்க எப்படி வந்து ஸ்டிச் பண்றாங்க அப்படின்னு. சூப்பரா இருக்குல்லங்க. அதே மாதிரி ஷால் வந்து இவங்க ஹேண்ட்மேடாக வந்து தயாரிக்கிறாங்க. ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால ஷாலோட விலை வந்து நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். பாருங்க, நம்ம ஊரில் தறிலாம் நெய்வோம்ல, நெசவாளர்கள், அந்த மாதிரி இடங்க இது. இதுதான் நான் என்னோட லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி நெசவாளர்கள் ஏரியாவுக்கு வந்து அவங்க எப்படி ஸ்டிச் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பாக்குறது. அதே மாதிரிங்க இந்த ஒரு ஷால் வந்து இப்போ யாராவது வந்து ஆர்டர் போடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஷாலை வந்து தச்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க, நிஜமாவே ஒரு ஷாலை இவங்க தச்சு முடிக்கிறது கண்டிப்பாக வந்து 1 இயர் ஆகுமாங்க. 1 இயர் எடுக்குமா ஒரு ஷால் வந்து தச்சு முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க அந்த ஷால் வந்து கரெக்டான லுக்கில் வந்து கொடுக்கறதுக்கு. இந்த பிரதர் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்கல்ல, இந்த ஷாலை வந்து இங்கே உள்ள நான் சொன்னல ஓனர் சார் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க, 1 மீட்டர் ஷாலாங்க, 1 மீட்டர் ஷாலை வந்து இவங்க தச்சு முடிக்கிறதுக்கு 1.5 இயர் வந்து ஆகுமாங்க. 1 மீட்டருக்கே வந்து இவ்வளோ நாள் அப்படின்னா இப்போ 2 மீட்டர்லாம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இவங்க தைக்கிறது வந்து இது வந்து காஷ்மீர்லேயே ரொம்ப ஃபேமஸான ரோஸ் டிசைனாங்க. அதை வந்து அவங்க காஷ்மீரி லாங்குவேஜில் சொன்னாங்க, எனக்கு அந்த லாங்குவேஜில் உள்ள நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. சரி, நமக்கு வந்து
ரோஸ் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இவங்க தைக்கிறது வந்து ரோஸ் டிசைனுங்க. ரோஸ் டிசைனுக்கு அந்த பூவோட டிசைனை வந்து அவங்க மல்டிபிள் கலரில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ரோஸோட டிசைன் வந்து பிங்க் கலர் அப்படின்னா மற்றொரு ரோஸோட கலர் வந்து ப்ளூ கலர், அப்படியே க்ரீன் கலர், அந்த மாதிரி வந்து மாறிட்டே வரும். அப்படியே இவங்க கொடுக்குற அந்த பெட்டல்ஸோட கலர் வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுப்பாங்க. அழகா இருக்குல்ல. அதே மாதிரிங்க நீங்கள் இதையும் வந்து கவனிச்சாகணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரதர் வந்து இங்கே நெசவு பண்ணிட்டு இருக்கையில் அப்படியே அந்த சைடு பாருங்களேன். இதில் வந்து என்னடா எழுத்துக்களாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள 1 2 3 மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும். இங்கே பாருங்கள் அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் உள்ள லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜும் கிடையாதுங்க. இது வந்து இவங்க இந்த நெசவு தொழில் பண்ணுறாங்கல்ல இவங்களோட பழமையான லாங்குவேஜாக. இது என்ன லாங்குவேஜ்னு அவங்க வந்து சொல்லலை. இது வந்து பழமையான லாங்குவேஜ். இது பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லாங்குவேஜோட இந்த கோடிங் வந்து தெரியும் அப்படின்னு மட்டும் இவங்க சொன்னாங்க. Pashmina wool in Bala. So how that Pashmina wool is turned into these threads? It is using this wheel. This piece it is used here. Then they take that wool in their hand, then rotate this wheel, and slowly this thread is collecting on this pin. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொன்னதை நானும் வந்து ஒரு வாட்டி வந்து தமிழ்ல வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். இந்த பஷ்மினா கோட்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல உள், அந்த உள்ள இருந்து அவங்க உள்ளுல இருந்து எப்படி வந்து த்ரெட்டா வந்து அவங்க மாத்துறாங்க. அது வந்து இந்த ஒரு இதுல தாங்க, இந்த ஒரு மிஷின்ல தான் அவங்க உள்ளுல அப்படின்னா பஷ்மினா கோட்டோட உள்ளுல இருந்து த்ரெட்டா வந்து இவங்க இது மூலமா தான் மாத்துறாங்க. மாஸ்டர் வந்து காமிச்சாங்கல்ல, நீங்க பாத்திருப்பீங்கல்ல. This kind of this needle or pin you call it. So it's kani in Kashmiri. Kani in Kashmiri. Kani shawl. This is called kani what? Kani, it is a kind of pin. Okay. Or we can say needle also. So half that wool, Pashmina wool is turned into threads. I told. Charka. Okay, charka. It's called charka. நான் சொன்னேன்லங்க, அதே தாங்க. அந்த பஷ்மினா கோட்டோட அந்த உள்ள வந்து எப்படி வந்து இவங்க த்ரெட்டா வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த சர்க்கா இது மூலமா தான் இவங்க கன்வெர்ட் வந்து பண்றாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லைங்க, இதுதாங்க காஷ்மீர்ல இங்கே உள்ள நெசவாளர்கள் செய்யக்கூடிய பஷ்மினா ஒரிஜினல் அந்த பஷ்மினா கோட்டோட உள்ள இருந்து தயாரிக்கக்கூடிய ஷால் எப்படி வந்து இருக்குன்னு பாருங்களேன். அழகா பண்ணியிருக்காங்க. இந்த ஷாலோட ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க 1,30,000 எனக்கே வந்து கேட்கவும் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த விலைக்குமே ஷால் இருக்குமா அப்படின்னு. ஆனால் இந்த ஷால் இங்கே மட்டும் இல்லைங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் கிடையாது, மற்ற சவுத்துக்காக இருக்கட்டும், இதுவே அப்ராடுக்காக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் இந்த ஃபேக்ட்ரியில் இருந்து தான் இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல ஒயிட் கலர், இந்த ஷாலை பாருங்களேன். இது வந்து அழகான பிளாக் கலரில் நல்லா இன்சைடு வந்து நல்லா ஃப்ளவர் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கல்ல அந்த 2 ஷால்ஸும் வந்து கேர்ள்ஸ் வந்து வியர் பண்ணலாம். இப்படியே இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஷால்ஸ் வந்து ஆண்கள் வந்து வியர் பண்ணுறதுக்கான ஷால். அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். ஏதோ எனக்கு வந்து அந்த பூச்செடியவே வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்க ஜென்ஸ் வந்து வியர் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த பிரதர் வந்து நமக்காக வியர் பண்ணியே காமிச்சிட்டாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம இதை வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து வியர் பண்ணி கூட நம்ம பார்த்துருப்போம். இது வந்து யாராவது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுங்கள் என்ன ஆக்டர்ஸ் அப்படின்னு. எல்லாமே இங்கே இருந்து தாங்க போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் நூர்ஜான் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. சொன்னேன் இல்லைங்க, காஷ்மீரில் இருக்கக்கூடிய கனிஹாமா அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் அவங்க செஞ்ச இந்த பஷ்மினா கோட்டோட ஷால் வந்து நேஷ்னல் அவார்டையும் பெற்றிருக்கு அப்படின்னு. அது அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த ஷாலோட அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான். ஆனால் நம்ம க்ளோஸாக வந்து இதை ஷூட் பண்ண முடியாதுல்ல, எல்லாத்துக்கும் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு அவங்களோட இது இருக்கும்ல, அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறது பக்கத்தில் போய் வந்து அதை ஷூட் பண்ணலை, தூரமாக நின்று வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ஒரு பிக்சர் மட்டும்தாங்க, அதாவது இந்த ஒரு ஷால் வந்து நேஷனல் அவார்டை வந்து பெற்றிருக்கு. ஒரு டைம் இல்லைங்க, இதே மாதிரியான 4 டிசைன்கள் 4 வாட்டி வந்து நேஷனல் அவார்டை வந்து வென்று இருக்குங்க. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த பிரதர் தாங்க இந்த கனிஹாமா வில்லேஜ்ல நான் சொன்னேன்ல நேஷனல் அவார்டு அப்படின்னு பஷ்மினா ஷாலுக்கான நேஷனல் அவார்டை இந்த பிரதர் தான் நேஷனல் அவார்டை இவங்க வந்து பெற்றிருக்காங்க. நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல இந்த பிரதருக்கான விசேஷம் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அவங்களும் வந்து பார்ப்பாங்க.
இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஃபேக்டரி தான் காஷ்மீர்ல கனிஹாமா அப்படிங்கிற வில்லேஜ்ல இங்க உள்ள நெசவாளர்கள் செய்யக்கூடிய ஒரிஜினல் பஷ்மினா ஷாலோட ஃபேக்டரி. இந்த வீடியோ பாக்குற உங்கள யாருக்காவது பஷ்மினா ஷால் வந்து வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ so much and take care.